உங்க குழந்தைக்கு படிச்சது ஞாபகமே இருக்கிறது இல்ல. படிப்பு சொல்லிக் கொடுக்கறத குதிக்கிறான், உருண்டுறான், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் குடுன்ட்டு ஓரலா சொல்லிடுறான். ஆனா எழுதுறதுக்கு சொன்னா எதுவுமே எழுதுறது இல்ல. இது போல பிரச்சனைகள் இருந்தா இந்த வீடியோவை கவனமா பாருங்க. வணக்கம், நான் சரோஜா, உங்களோட பேரண்டிங் கோச். பேசிக்கான ப்ராப்ளம் இங்க என்னன்னா, இட்ஸ் நாட் தட் உங்க குழந்தைக்கு படிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்ட்டு. அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் வேற போல இருக்கு. இந்த வீடியோல அந்த லேர்னிங் ஸ்டைல்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல் இஸ் பேசிக் ரீடிங் ரைட்டிங். உங்க குழந்தை நர்சரி ப்ரீ நர்சரிலேருந்து சமத்தா உட்காத்தி வச்சா ஒரு பேப்பரும் ஒரு பென்சில் கொடுத்தா நல்லா கீழ்றா. அதுக்கு மேல டீச்சர்ஸ் கிளாஸ்ல போர்டில் ஏதினது எல்லாம் காப்பி பண்ணிடுறாங்க. ஸோ அவளுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட் ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸ்ட்ரக்சர்டா ஒரு கண்டென்ட் கொடுத்துடுங்க, அவளுக்கு ஸ்டேஷனரி கொடுத்துடுங்க, ஈஸியா உட்காந்து ஏதிண்டு படிச்சுட்டே இருப்பாங்க. செகண்ட் இஸ் ஆடிட்டரி லேர்னர்ஸ். உங்க குழந்தைக்கு சாப்டரை நீங்களோ யாராவது படிச்சு சொன்னா அதை கேட்டு கேட்டு புரிஞ்சுப்பாங்க. குரூப் ஸ்டடீஸ்ல படிச்சிடுவாங்க. விஷுவல் லேர்னர்ஸ், நல்லா பிக்சர்ஸ், டயக்ராம்ஸ், கிராஃப், சார்ட்ஸ் அப்படி இருந்தா குழந்தைக்கு ரொம்ப நல்லா எல்லாமே புரிஞ்சிடும். அதெல்லாம் வச்சுட்டு ஆன்சர் எப்படியாவது ஏதிடுவாங்க. ஃபோர்த் இஸ் கெனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். ரொம்ப பிசிக்கல் எனர்ஜி அதிகமா இருக்கிறவா குழந்தை. அவளாட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு படிக்க முடியாது, நடந்துட்டு படிப்பாங்க. சின்ன குழந்தையா இருந்தா படியில இந்த ஆன்சர் கூடனா ஒரு ஸ்டெப் இன்னி மேல போல, அது போல கேம்ஸ் போல உண்டாக்கி அவளுக்கு படிக்க சொல்லி கொடுத்தோம்னா அது எல்லாமே அவளுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஸோ இது போல உங்க குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் என்ன இருக்குன்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த லேர்னிங் ஸ்டைல்ஸ் மேல பேஸ் பண்ணி உங்க குழந்தைக்கு இப்போதான் ஸ்கூலுக்கு அட்மிஷன் பார்க்குறீங்கன்னா அட்மிஷன் ப்ரோசஸ்னு ஒரு சீரீஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்தாச்சு, டிஃப்ரெண்ட் ஸ்கூல் போர்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அதுவும் இல்லாம இப்போ பார்ட் 2 வரப்போறது சண்டே அன்னைக்கு. டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் ஃபிலாசபிஸ் இன் இந்தியா. உங்க குழந்தைக்கு எந்த எஜுகேஷன் ஃபிலாசபி இன்னும் நல்லா சூட்டபிளா இருக்கும், எதுல அவங்க ஈஸியா படிச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.